வணக்கம். இந்த டீலிமிட்டேஷன பற்றி பேசிடலாங்க. ஏன்னா, இது மக்கள குழப்புகிற வேலைய செஞ்சிட்டுருக்காங்க. இப்ப சட்டப்பேரவையில கூட பார்த்தீங்கன்னா, சில கட்சிகள் பேசுனாங்க தொகுதி மறுவரையறை சட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வரது நம்ம மாநிலத்துக்கு நல்லது தான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க எம்பிக்கள கூடுதலா தராங்க. 50% ஈவனா எல்லாத்துக்கும் ஏத்துறாங்க. அதன் அடிப்படையில நம்மளுக்கு 50%ன்னா எவ்வளோ வருது? இப்போ நம்மளுக்கு 39 சீட்டு நம்மளுக்கு இருக்கு. புதுச்சேரி உட்பட 40 சீட்டு அப்படின்னு வைங்க. ரவுண்டா 40 சீட்டு அப்படின்னு சொல்லி வைங்க. அப்ப அதுல 50%ன்னா 40ல 50%ங்கும்போது 20. இப்போ 40ம் 20ம் 60 சீட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய பலம் கூடுது. பார்லிமென்ட்ல நம்மளுடைய குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ரைட். அவங்க சொல்றது சரிதான். அப்படியே நீங்க வட மாநிலத்த எடுத்துக்கோங்க. உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு? 80 சீட்டு அவங்களுக்கு. ப 80 சீட்டோட 50% அவங்களுக்கு கூடுனுச்சுன்னா எவ்வளோ வரும்? 130 சீட்டு வரும் இப்போ 130 சீட்டு அவங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுது. நம்மளுக்கு எவ்வளவு? 60 சீட்டு இன்கிரீஸ் ஆகுது. அப்போ வித்தியாசம் எவ்வளவு? இருந்த வித்தியாசமே தானே. ஆனா குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிகமாகுதுல்ல. 130 சீட்டு வருதுல்ல. இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஒரிசா, இது போன்ற அங்க இருக்கக்கூடிய ஒரு 4, 5 மாநிலங்கள் இணைஞ்சிச்சுனாவே ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமை பெற்றிருது இல்லையா? 850 சீட்டு அவங்க சொல்றபடி வச்சுக்கிட்டாலும் 850ல பாதி 425. 425 இடம் 3 மாநிலம், 4 மாநிலத்திலேயே அவங்க எடுத்துடுவாங்க. ஒரு கட்சி. இந்த கட்சின்னு இல்ல. எந்த கட்சியாக இருந்தாலும் 3, 4 மாநிலமே ஒரு கட்சியை ஆளும் தன்மையை தீர்மானிக்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்க முடியும். அப்ப ஒரு அரசியல் கட்சி வைத்து நடத்துபவர்கள் இந்த 4 மாநிலத்தை கவனித்தாலே போதும். நம்ம மற்ற மாநிலத்தை எல்லாம் கவனிக்கணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா சீட்டு இதுலயே நம்மளுக்கு கிடைச்சிருதுல்ல அப்படின்ற மனோநிலைக்கு வருவாங்களா? இல்ல எல்லாரும் ஓட்டு போடணும். எல்லா மாநிலத்தையும் நாம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வருவாங்களா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தொகுதி மறுவரையறை சட்டம் வர்றது பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நமக்கு குறிப்பா தென் மாநிலத்துக்கு இது ஆபத்தை தான் தரும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.